அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள், அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் ஸலவாத்தும் சலாமும் சொன்னவனாக, அன்பார்ந்தவர்களே, ரபியுல் அவ்வல் மாதத்துடைய ஆரம்ப தலைப்பிறையிலே இருந்து உம்மு ஸவாயாவிலே 122வது வருடமாக நடைபெற்று வரக்கூடிய ஷமாயிலு திர்மிதி மஜ்லிஸ் சிறப்பாக அல்ஹம்துலில்லாஹ் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம் எல்லோரும் அறிந்தது. அந்த வகையிலே முதலாவது நாள் இங்கே மஜ்லிஸுக்கு வரக்கூடியவர்களுக்கு கடைசியாக ஒரு அறிவித்தலை கொடுத்தேன். ஆனால் அது வானொலியில் சொல்லப்படாததினால் அவர்களுக்கும் அந்த அறிவித்தலை சொல்லிக் கொள்கிறேன். இங்கே நாம் தமாமுடைய நிகழ்வின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது நிறைய ஸலவாத்துகளை ஓதி அன்றைய நிகழ்வில் தமாம் செய்து கொள்ளலாம். அதிலே ஒரு ஸலவாத்தை நான் இங்கே சொல்லிக் கொடுத்தோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் அப்திக வ நபியிக வ ரசூலிக நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம் தஸ்லீமன் பிகதரி அலமத்தி ذاتிக ஃபீ குல்லி வக்தின் வ ஹீன் என்ற ஸலவாத்தை அதிகமாக ஓதி தமாமுடைய நிகழ்விலே எங்களுக்கு அதனுடைய எண்ணிக்கையை சொல்லுங்கள் என்ற ஒரு அறிவித்தலை விடுத்தோம். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு நாள் இரு நாள் தாண்டும் போதே நிறைய பேர்கள் 2000, 1500, 2000 என்று நிறைய ஸலவாத்துகளை ஓதி இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் ஸலவாத்தை ஓதுவது சிறப்பானது, மகிமை வாய்ந்தது. அதனுடைய பரக்கத்தை அல்லாஹு தஆலா அந்த ஓதக்கூடியவர்களுக்கு கட்டாயமாக கொடுக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தித்தவர்களாக இன்றைய நிகழ்வுக்குள்ளே நாம் நுழையலாம். இன்றைய பாடம் ஷமாயிலு திர்மிதியிலே பாபு மா ஜாஅ ஃபீ லிபாஸி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உடம்புடைய உருவத்தின் அடையாளங்களை நாம் பார்த்தது போல உடம்புடன் ஒட்டி இருக்கக்கூடிய தங்களுடைய ஆடை எவ்வாறு காணப்பட்டது என்பதை நாம் இன்றைய நாளின் பாடமாக நாம் பார்க்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஆடை லிபாஸ் என்று வரும்போது அதிலே பலவிதமான ஆடைகள் இருக்கிறது. அதிலே ஒன்று சொல்லலாம், தங்களுடைய தலையிலே அணியக்கூடிய தொப்பி, தலப்பாகை போன்றவைகள். அதே போல தன்னுடைய உடம்பிலே மேலால் அணிந்து கொள்ளக்கூடிய சாதாரணமாக உள்ளே அணிந்து கொள்ளக்கூடிய ஆடைகள். அதே போல வெளியிலே அணியக்கூடிய கமீஸ், ஜுப்பா, தௌப் இவைகள். அதே நேரத்தில் இடுப்புக்கு கீழால் அணிந்து கொள்ளக்கூடிய இசார், வேஷ்டி. அதே போல காலிலே அணியக்கூடிய கால்பாதம். இந்த கால்பாதத்துக்கு நாங்க போகல, அது இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அந்த பாடம் நடைபெற இருக்கிறது. பாபு மா ஜாஅ ஃபீ ஹுஃபி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மோசா எவ்வாறு இருந்தது. பாபு மா ஜாஅ ஃபீ நஅலி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய செருப்பு எவ்வாறு இருந்தது என்பவைகளை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளைய நாள் பாடமாக நாம் கவனிப்போம். இன்றைய நாளில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஆடை எவ்வாறு காணப்பட்டது என்று வரும்போது உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள், பாபு மா ஜாஅ ஃபீ லிபாஸி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஷமாயிலு திர்மிதியுடைய பாடத்தில் முதலாவது ஹதீஸ், கான அஹப்ப ஸியாபி இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் கமீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மிக விருப்பமான ஆடை கமீஸ். கமீஸ் என்றா என்ன? ஷேட். ஷேட் என்றா என்ன? ஷேட்டு, ஷேட்ல 2 ஷேட் இருக்குது. ஒன்று இடுப்பு வரை போடக்கூடிய ஷேட்டு, இன்னும் ஒன்று கீழே முட்டுக்கால் வரை போடக்கூடிய ஷேட்டு. அது என்ன, அப்படி நாங்க பார்த்ததே இல்லையே. அரபு நாட்டில் அப்படி ஒரு வழமை இருக்கிறது. அதாவது கமீஸ் என்று வந்துட்டா பட்டன் வச்சு துறக்கிற மாதிரி, ஓபன் பண்ற மாதிரி இருந்தா அதுதான் கமீஸ். இப்ப நாங்க அணியக்கூடிய இதுக்கு சொல்றது உலமாக்கள் போட்டிருக்கிறாங்கல்ல, இதுக்கு சொல்ற சவு பண்ற. அதனாலதான் நீங்க கடைக்கு போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க, தோப்புன்னுவாங்க. தோப்பல் அதோட பேரு சவுபு. அதுதான் சவுபு என்று சொல்வது. நாங்க அணிஞ்சு கொண்டிருக்க மேல் பகுதி மட்டும் கொஞ்சம் விசாலமாக இருக்கும். இப்படி தலையால் அப்படியே கலட்டி எடுப்போம். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி அணிந்த ஆடைகள்ல உள்ளதுதான் கமீஸ் என்பது. கமீஸ் என்றால் இப்ப நீங்க எல்லாரும் உடுத்து இருக்கக்கூடிய
இடுப்பு வரை பட்டன் வச்சிருக்கக்கூடிய இந்த ஷர்ட் அல்ல, கீழ் வரைக்கும் முட்டுக்காலுக்கும் பணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடுத்திருப்பாங்க. உடுக்கும் போது கீழ இடுப்புல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இதார, ஒரு வேஷ்டிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடுப்பாங்க. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மிகவுமே பிடித்த ஆடை அந்த கமீசு தான். அப்ப இதுதான் முதலாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் கிரந்தத்திலே பதியப்பட்டிருக்கிறது. அதே போல அதுல தொடராக போனா இன்னும் ஒரு ஹதீஸை பார்க்கலாம். அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கமீஸ் இருக்குது, அந்த கமீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கஃப் வச்சிருப்பாங்க. கஃப்ண்டா இந்த கையில இருக்கும்ல கஃப், இந்த கஃப் வச்சிருப்பாங்க. இந்த கஃப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வச்சிருப்பாங்கன்னு கேட்டால் கொஞ்சம் விசாலமாக வச்சிருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், தலப்பாவை கொஞ்சம் பெருசா கட்டுங்க, அதே நேரத்தில் கையிட தோப்புட அல்லது நம்முடைய கமீசிட கைய கப்ப கொஞ்சம் விசாலமாக ஆக்கி கொள்ளுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவார். அப்ப அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் சொல்லுவார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இந்த கும் இருக்குது, கும்னு சொல்லுவாங்க, இந்த கப்பு, அது அதாவது இந்த தன்னுடைய கையுடைய அதே போல இந்த கொடுங்கையுடைய ஜாயிண்ட் வருது இல்ல, இது வரைக்கும் நீளமானதாக காணப்பட்டது. அப்ப இப்படி கட்டையானதாக இல்ல. அப்ப கை நடுவளவுக்கு இல்ல, முழுமையாக இந்த ஜாயிண்ட் வரைக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய ஜுப்பாவை அல்லது கமீஸை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அணியக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்ப நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இது போன்ற ஆடைகளை அணிவார்கள். இன்னும் ஒன்று இருக்குது என்னன்னு கேட்டால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்பு பட ஒரு ஆடை இருக்கிறது என்றால் அந்த ஆடை நிச்சயமாக சிறப்பான ஆடையாகத்தான் இருக்க முடியும் என்பதில மாற்று கருத்து கிடையாது. நல்லா விளங்கிக்கோங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த உடுப்பை உடுத்தாலும் ஒரு நாள் அல்லது ஒரு நிமிடம் ஒரு நொடி அது ரசூலுல்லாஹ்வோட உடம்புல பட்டால் அது பரக்கத்தானது, சாதாரணமான பரக்கத்து அல்ல. எப்படிப்பட்ட பரக்கத்து தெரியுமா? இன்ஷா அல்லாஹ் நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். சில சஹாபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடுத்த ஒரு வேஷ்டியையோ அல்லது ஒரு கமீஸையோ வச்சு கொண்டிருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? சரியான ஹதீஸ்ல இருக்குது, நான் மௌத்தா போனா என்ற கஃனாக அதை வையுங்கள், கபரில் நான் வைக்கப்படும் போது என்னுடைய கஃனாக பெருமானார் உடுத்த அல்லது பெருமானாருடைய உடம்பு பட்ட அந்த ஆடையை வைத்துக் கொள்ளுங்கள். செல்றது யாரு? சஹாபிகள். ரசூலுல்லாஹ்வுக்கு தாய்மார்கள் இருந்தார். ஒன்று பெத்த தாய் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா, இன்னும் ஒன்று பால் கொடுத்த தாய் ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா, இன்னும் ஒன்று இருக்கு வளர்ப்பு தாயில ஒருத்தர் தான் ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா. வரலாற்றுல தேடி பாருங்க, அலி ரலியல்லாஹுடைய உம்மா அவங்க. ரசூலுல்லாஹ்வோட ரொம்ப இரக்கமாக ரொம்ப பாசமாக இருந்தாங்க. இந்த ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. இந்த ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட ரசூலுல்லாஹ் ரொம்ப இரக்கமாக இருந்தாங்க, ரொம்ப பாசமாக இருந்தாங்க. இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத்தா போன நேரத்துல அவங்களோட முன்னால வந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரு தெரியுமா? ரசூலுல்லாஹ்வோட சாட்சி. அவங்க கிட்ட வந்தாங்க, வந்து சொன்னாங்க, ரஹிமகில்லா, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்து செய்யட்டுமாக. யா உம்மி குந்தி உம்மி பஅத உம்மி, உம்மாவே என்ற பெத்த தாய்க்கு பின்னால நீங்க தான் எனக்கு தாயாக இருந்தீர்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போன ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொல்றாங்க, என்ற உம்மாவுக்கு பின்னால நீங்க தான் எனக்கு தாயாக இருந்தீர்கள். எப்படி சொல்றாங்க பாருங்க, நீங்கள் எப்படி இருந்தீங்க தெரியுமா? எங்களை வயிறு நிரம்ப சாப்பாடு தந்து விட்டு நீங்கள் பசியில் தூங்கியதுண்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க எங்களுக்கு ஆடை அணிவித்து விட்டு சாதாரணமாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள்.
எங்களை எல்லாம் எப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் நீங்கள் சந்தோஷப்படுத்தினீர்கள் என்று சொல்லி போட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடவே நின்று கொண்டு சொன்னாங்க, என் உம்மாவை குளிப்பாட்டுங்கோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் உம்மாவை குளிப்பாட்டுங்க. ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா அன்னவங்கள அவங்க குளிப்பாட்டப்படுறாங்க. குளிப்பாட்டப்பட்டதோட நல்லா கவனிங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாண்ட மேல போட்டிருந்த ஷேட்ட கமீஸ அப்படியே கலட்டினாங்க. கலட்டிட்டு சொன்னாங்க, ஏண்ட உடம்பு பட்ட இந்த கமீஸ முதலாவது என் உம்மா குடுபாட்டுங்கோண்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க சொன்னதோட அந்த உடுப்பை கலட்டி கொடுத்தாங்க. ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு முதலாவது அதை உடுப்பாட்டினாங்க. கஃபன் சொன்னாங்க, 3 தடவை துணியால சுத்துங்கோண்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்த சொல்லி போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள்ல 4 பேரை நியமிக்கிறாங்க. உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னும் ஒரு பையன், ஒரு வாலிபர். அவரை மேற்பாடினா கபரை தோண்டணும், நான் கூட நின்று பார்த்துக்கொள்ளணும்டா. கபரு தோண்டப்படுகிறது. தோண்டப்பட்டு லாஸ்ட் வருது. இப்ப புள்ளக்குழி என்று ஒன்று இருக்கு. புள்ளக்குழி என்றா கபருடைய கீழ் பகுதியில ஒரு சின்ன குழி தோண்டுவா, அல்லது சைட்ல கொஞ்சம் லார்ஜ் மாதிரி ஒன்று தோண்டுவா. அதான் புள்ளக்குழி என்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களோட வாழ்க்கையில முதலாவது செஞ்ச வேலை கபரு தோண்டினதே இல்ல. வரலாறுல நீங்க தேடி பாருங்க. இவங்களுக்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப எல்லாரும் வெளியே வாங்கோன்னாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு எல்லாரும் வெளியே வாங்க, வெளியே வர சொன்னாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள இறங்கி தாண்ட கையால அந்த கபருடைய மீதி பகுதியை தோண்டினான். தோண்டிட்டு ஒண்ணுமில்ல, திரும்ப என்ன தெரியுமா செஞ்சாங்க, அந்த கபருல ரசூலுல்லாஹ் படுத்தாங்க. எதுல படுத்தாங்க? தாண்ட உம்மாவை அடக்கம் செய்ய இருக்கக்கூடிய கபருல ரசூலுல்லாஹ் படுத்தாங்க. என் உடம்பு என் உம்மா படுக்கும் கபருல படட்டும். இப்ப கபருக்குள்ள இருந்து கொண்டு கையேந்தினாங்க, யா அல்லாஹ் என் உம்மட பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ், அவருடைய கபரை விசாலமாக்கி வச்சிரு யா அல்லாஹ் என்று துஆ கேட்டாங்க. துஆ கேட்டுட்டு தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்தார். சொர்க்கவாதியாக இருப்பாங்க, அதுல மாற்று கருத்து கிடையாது. அவங்க சொர்க்கம்தான், அதுல சந்தேகமே கிடையாது. சஹாபியத்தானவன், ரசூலுல்லாஹ் வளர்த்தவன், ரசூலுல்லாஹ்க்கு உதவி செஞ்சவன். இருந்தாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லி தராங்க. பாருங்க, கஃபனுக்குள்ள ரசூலுல்லாஹ்வோட கமீஸ கொடுத்தாங்க, கபருக்குள்ள தாண்ட உடம்ப முதலாவது பட வச்சாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய உடம்பு பட்ட இடம், ரசூலுல்லாஹ்வுடைய மேல்ல பட்ட ஆடை பரக்கத்தான ஆடை. நரகத்தை விட்டும், நரகத்துடைய அதாபை விட்டும், கபருடைய அதாபை விட்டும் அந்த பரக்கத்து பாதுகாக்கிறது. சஹாபிகள் எல்லாருக்கும் தெரியும். ரசூலுல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவிமார்ல ஒரு மனைவி தான் உம்மு ஹபீபா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு ஹபீபா நாயகி யாரு தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மனைவி மட்டுமல்ல, அபூ சுஃபியான்ட மகள் ரலியல்லாஹு அன்ஹா. அபூ சுஃபியான் ஃபர்ஸ்ட் இஸ்லாத்துக்கு வரல, ஃபத்ஹு மக்கா போறதான் அவர் இஸ்லாத்துக்கு வந்தார். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க உம்மு ஹபீபா நாயகியை கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. அபூ சுஃபியான் என்ன செஞ்சாரு? இஸ்லாத்துக்கு வர முன்னால ரலியல்லாஹு பின்னால இஸ்லாத்துக்கு வந்தான். ஒரு நாள் இந்த உம்மு ஹபீபா நாயகியை பார்க்க வந்தான். பாருங்க, கவனிச்சு பாருங்க, நல்லா பாருங்க. வாரா வந்ததோட வீட்டுக்கு வராங்க. ரசூலுல்லாஹ்வோட வீட்டுல உம்மு ஹபீபா நாயகியோட வீட்டுக்கு வராங்க. ஒரு விரிப்பு விரிக்கப்பட்டு இருக்கிறது, ஒரு பழைய விரிப்பு, பழைய ஒரு விரிப்பு இருக்குது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப அந்த வீட்டுக்குள்ள அபூ சுஃபியான் உள்ள வாராரு. இஸ்லாத்தை ஏற்க முன்னால அப்படியே உள்ள வாராரு. வரும்போது சாதாரண செய்தி அல்ல, இந்த செய்தி பல ஹதீஸ் கிதாபுகளிலே பதியப்பட்டிருக்கிறது. அப்ப உள்ள வந்ததோட பாக்குறாங்க, அபூ சுஃபியான் கொஞ்சம் பெரிய ஆளு, கௌரவமான ஆளு. உம்மு ஹபீபா நாயகி உள்ள இருந்து ஓடி வந்து வாப்பா கூப்பிட்டாங்க. வாப்பா மதிக்கணும் இல்லையா? அது இஸ்லாத்தை ஏற்றவராக இருந்தாலும் ஏற்காதவன் தான் மதிக்கணும். வாப்பாவை மதிச்சா, மதிச்சுட்டு அந்த விரிப்பு எடுத்துக்கொண்டு உள்ள போயிட்டா. அபூ சுஃபியான் பாக்குறாரு, மகள் இது பழைய விரிப்பு தானே, உள்ள எடுத்துக்கொண்டு போனா ஒரு புதிய விரிப்பையோ ஒரு நல்ல சேரையோ கொண்டு போட போறா அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டே இருக்கிறா. ஒன்றுமே வரல. அப்ப கொஞ்சத்துல கேட்டாங்க, மகளே இருந்த விரிப்பை சரி போடுங்க, நான் அதுல உட்காரு
அப்படின்னா. அப்ப உம்மு ஹபீபா கஷ்டமான வாழ்க்கை இல்லையா, உம்மு ஹபீபா நாயகர் ரலியல்லாஹு அன்ஹா ஆண்டவங்க சொன்னாங்க, வீட்டில உட்கார வைத்திருக்கிறது இந்த ஒரு விரிப்பு தான். இந்த விரிப்புல என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நீங்க நஜீஸோட இருக்கிறீங்க. நஜீஸோட இருக்கும் ஒரு மனிதரை என் ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்த இடத்தில் நான் உட்கார விட மாட்டேன். அபூ சுஃபியான் ஆடிப்பட்டார். அவர்தான் மக்காவுக்கு போய் சொன்னாரு, நான் எவ்வளோ அரசர்களை பார்த்திருக்கிறேன், மன்னர்களை பார்த்திருக்கிறேன், அவங்களோட கூட இருக்கிற ஊழியர்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் மா ரஅய்து அஹதன் மிஸ்ல முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஸ்ஹாபா, நான் ரசூலுல்லாஹ்வையும் அவங்களோட சஹாபிகளையும் ரசூலுல்லாஹ்வின் மீது எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு அன்பை எந்த அரசன்டையும் நான் பார்க்கல. சொன்ன இதுல நான் உட்கார விட மாட்டேன். ஏன் காரணம் தெரியுமா? இதிலே என் ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உடம்பு பட்ட ஆடை இருக்கிறது, அது பரக்கத், ஒரு விரிப்பு, ஒரு நிமிஷம் அதுல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்ததாக இருந்தாலும் சரி, இது எங்களுக்கு சொல்லித்தாரது, நாங்க கட்டி சொல்றதல்ல. எல்லாம் சஹாபிகள் தான் இந்த பரக்கத்தை அனுபவித்தார்கள், இந்த கௌரவத்தை அனுபவித்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க கலப்பா கட்டுவாங்க. எப்படி எல்லாம் கட்டுவாங்க? பலவிதமான கலர்களில கலப்பா கட்டுவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில கட்டத்துல உடம்புல அதாவது போர்வைகளை போத்திக் கொள்வாங்க. இதே ஷமாயிலு திர்மிதியில ஒரு ஹதீஸ் வருது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதாவது அபு ரிம்சா என்ற ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க, நான் ஒரு தடவை ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கண்டேன். வஅலைஹி புர்தானி அஹ்லரானி, ரசூலுல்லாஹ் பச்சை நிற போர்வரண்ட மேல போத்தி கொண்டு இருந்தாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சில கட்டத்தில் உடுத்திருக்கக்கூடிய ஆடை வெள்ளையாக இருக்கும், அதிகமான ஆடை வெள்ளை. ஒரு ஹதீஸ் அதிலே வருது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அதிகமாக நீங்கள் அலைக்கும் பில் பயால் மினஸ் சியாப், ஆடைகள்ல முடிஞ்ச அளவுக்கு வெள்ளை ஆடை உடுத்துக்கோங்க. லியல்பஸஹா அஹ்யாஉக்கும், உங்கள ஹயாத்தோடு உள்ளவர்களும் அதை அணிந்து கொள்ளட்டும். வகஃபினு ஃபீஹா மௌதாக்கும், மௌத்தானவர்களை வெள்ளாடையிலே கஃன் செய்யுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன்னஹா மின் கியாரி சியாபிக்கும், உங்களோட ஆடைகள்ல ரொம்ப நல்ல ஆடை வெள்ளாடை தானடா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க கலர் உடுக்கிறதுல தப்பு கிடையாது. சில பேர் இதை சொல்லும் போது யோசிப்பாங்க, அப்ப நாங்க உடுக்கிறது பிழையா? அப்படி என்ன பிழைன்னு யோசிக்காதீங்க. எந்த ஆடையும் உடுக்கலாம், மார்க்கத்துல ஔரத்தை மறைச்சிட்டா சரி. ஆனாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் வெள்ளைய அதிகமாக விரும்பி இருக்கிறார். நாங்க வேஷ்டிய ரசூலுல்லாஹ் உடுத்தி இருக்கிறான் இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேஷ்டி உடுத்தி இருக்கிறான், அது நாங்க படிச்சிருக்கிறோம். இந்த தோப்பு உடுத்தி இருக்கிறான், கமீஸ், இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், அல் கமீசுல் இங்கிலீசி அல்லது கமீஸ்ல அரபிகளோட கமீஸ் அல்லது இங்கிலீஷி கமீஸ், இடுப்பு வரைக்கும் உள்ள கமீஸ், அதுவும் கமீஸ் தான். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் உடுத்தி இருக்கிறார். தலப்பா தொப்பி எல்லாமே இருக்கிறது. சரி, ஒரு சந்தேகம் வரலாம் எங்களுக்கு, அதிகமானாக்க கலுசம் தான் உடுக்குறது. சில பேருக்கு வேட்டி உடுக்க தெரியாது, யாரும் பேர்லயும் தப்பு கிடையாது. வேட்டி சாணம் இருக்கிறதே அதை உடுக்க தெரியாது. ஒரு கேள்வி வரலாம், ரசூலுல்லாஹ் கலுசம் உடுத்திக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டவுசர், இதுக்கு அரபியில சொல்லுவாங்க சிறுவால் என்றுவாங்க. சிறுவால் என்றால் தான் கலுசன். ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த டெனிங்கோ அதோ இதோ அந்த காலத்துல கிடையாது. சரி, எப்படி இருந்துச்சு? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்திலையும் கலுசன் இருந்தது. கலுசன் என்றா என்ன தெரியுமா? இந்த நம்ம சிலவங்க ஜுப்பாகளுக்குள்ள அல்லது ஹாஃப் ஜுப்பாக்குள்ள பைஜாமான் போடுவாங்கல்ல, அது இருந்தது. அப்ப அதுவும் கலுசன் தான். சரி, ரசூலுல்லாஹ் கலுசன் உடுத்திக்கிறாங்களா என்ற ஒரு கேள்வி வந்தால், அபு யஅலா, தபரானி போன்ற பல ஹதீஸ் கிதாபுகளிலே இது பதியப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஜாருக்கு போனா. பஜாருக்கு போய் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 திர்ஹம் கொடுத்து கொஞ்சம் கலுசன் வாங்கினான். கலுசன் வந்தா இந்த பைஜாமா மாதிரி இருக்கிற கலுசன். உடனே சஹாபிகள் பக்கத்தில் இருக்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸை. அவங்க பக்கத்துல இருந்து கேட்டாங்க, யார சொல்லலாம், நீங்க என்ன கலுசன் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. உடனே ஸல்லல்லாஹு
அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அஜல் நிச்சயமாக நான் உடுக்கிறேன். எங்க தெரியுமா? ஃபிஸ்ஸஃபரி வல் ஹலரி வல் லைலி வன் நஹாரி. இரவுல நாங்க சில டைம்ல சாரம் தான் உடுக்க, கலசம் போடுறவங்களா இருந்தாலும் ராவை தூங்கும் போது சாரத்தோட தானே தூங்குறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அல்ல. பிரயாணத்துல நான் உடுப்பேன், ஊர்ல உடுப்பேன், பகல்ல உடுப்பேன், இரவுல உடுப்பேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அப்ப என்ன செஞ்சிருக்கிறாங்க? தங்களுடைய ஆடைகள்ல ஒன்றாக இந்த அதான் நான் சொல்றது, யாரும் தப்பா விளங்கிடக்கூடாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டெனிம் போட்டாங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடுத்த ஆடைகள்ல, அதாவது இந்த பைஜாமாண்டு வரக்கூடிய கல்சன், அந்த கல்சனையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உடுத்திருக்கிறாங்க என்பதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு தடவையும் தாங்கள் சிறுவாளுகளை வாங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றும் வருகிறது. அப்ப இதெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உடுத்த ஆடைகள். ஆடையை உடுக்கும் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வழிமுறைகளை நமக்கு சொல்லி தந்து அவங்களும் செய்வாங்க. எந்த ஆடையை உடுத்தாலும் உடனே உடுக்க கூடாது. அது முதலாவது நாங்க என்ன செய்யணும்? நல்லா உதறணும். சில பேர் யுப்பாவை சேட்டையை போட்டு உள்ளுக்குள்ள கடிக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தா இதுக்குள்ள ஒன்று ஏதாவது ஒன்று இருக்கும், முசீபத்துகள். யாருக்கு தெரியும்? நாங்க ஏசி ரூம், அதுக்குள்ள ஒன்றும் வர சான்ஸ் இல்லை. இருந்தாலும் ஒரு சுண்ணத்துக்காக நாங்க என்ன செஞ்சு கொள்ளணும்? அந்த ஆடைய உதறி கொள்ளணும். ஆடை அயம் பண்ணி கொள்ளலாமா? அயம் பண்ணலாமா? அயம் பண்ணாட்டி எங்களுக்கு இன்னைக்கு உடுக்கவே முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அயம் பண்ணினாங்கன்னா அயம் பண்ணினதுக்கு எந்த ஆதாரம் இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட ஆடைகளை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள், உங்களோட ஆடைகள் அழகாக இருக்க வேண்டும். எதிரில முன்னால ஒரு மனிதர் வரும்போது எங்கட ஆடை அசிங்கமாக இருந்தா அது எப்படி இருக்கும்? அப்ப ஆடைய அழகுபடுத்திக் கொள்றதுல ஒன்றுதான் இந்த அயம் பண்ணி கொள்றது. அதுல தப்பு கிடையாது. முதலாவது ஒரு புதிய ஆடை நமக்கு கிடைத்தால் அதை எப்படி உடுக்கணும்? முதலாவது அல்லாஹ்வை புகழணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஒரு தலப்பாகையோ ஒரு சேட்டோ ஒரு பரிவட்டமோ ஒரு ரிதாவோ கிடைச்சா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்களா? அல்லாஹும்ம லக்கல் ஹம்து கமா கஸௌதனீஹி அஸ்அலுக கைரஹு வ கைர மா சுனிஅ லஹு வ அஊது பிக மின் ஷர்ரிஹி வ ஷர்ரி மா சுனிஅ லஹு. இந்த துஆவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புத்தாடை அணியும் போதெல்லாம் இந்த துஆ ஓதுவா. என்ன அர்த்தம் தெரியுமா? இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? யா அல்லாஹ், எனக்கு ஆடையை தந்தாய், உனக்கே புகழ் அனைத்தும். யா அல்லாஹ், இந்த ஆடை எதற்காக வேண்டி செய்யப்பட்டதோ அதில் உள்ள நலவுகளை நான் கேட்கிறேன். ஆடை எதுக்கு செஞ்சீங்க? உடுப்ப எங்களோட உரத்தை மறைக்கிறது, அட நலவை கேட்கிறேன். எனக்கு கட்டாயம் கேட்கணும். புத்தாடை அணிஞ்சு கொண்டு வைத்து திடீரென்று ஒரு பக்கம் கிழிஞ்சிட்டா சபையில வச்சு மானம் போயிருமே. எதற்கு ஆடை செய்யப்பட்டிருக்கிறது? ஔரத்தை மறைக்க, நம்மை அழகுபடுத்த. அப்படியா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இந்த ஆடை எதற்கு செய்யப்பட்டிருக்கிறதோ அதனுடைய நலவை எங்களுக்கு தான். இந்த ஆடையிலிருந்து என்ன கெடுதிகள் எல்லாம் நமக்கு உண்டாகுமோ அந்த கெடுதிகளை விட்டும் எங்களை பாதுகாரு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் ஆடை அணியும் போது இந்த துஆக்களை ஓதக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள் என்று நாம் ஹதீதுகளிலே, எங்க ஸமாயிலு திர்மிதியுடைய ஹதீதுகளிலே நாம் பார்க்கிறோம். எனவே ஆடை என்பது மிக முக்கியமானது. அதிலும் சாதாரணமாக இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடுத்த ஆடையாக இருந்தால் அது மிகவுமே சிறப்புக்குரியது. இதை விளங்கி வச்சிருந்தது யாரு? சஹாபிகள் தான். அதனாலதான் சொல்லப்படுது, பஸாரில ஒரு ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. முஹம்மது இப்னு சீரீன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. யாரை தொட்டும்? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா. முஹம்மது இப்னு சீரீன் என்ற ஒரு தாபிஈ. அவர் யாரை தொட்டும் அறிவிக்கிறாங்க? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கிறாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, எனக்கிட்ட ரசூலுல்லாஹ்வோட ஒரு சேட் இருக்கு. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு யாருங்க? பெரிய சஹாபி அவர். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புள்ள குட்டிக்கு, பணத்துக்கு, நீண்ட ஆயுளுக்கு எல்லாம் துஆ கேட்டாங்க அந்த சஹாபி. அப்ப ரசூலுல்லாஹ்வோட துஆவை பெற்றவங்க அவங்க. கண்டிப்பாக சொர்க்கவாதி தான், இதுல டவுட்டே இல்ல. அப்படி இருந்தும் அந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், அவங்களோட பிள்ளைகள், அவங்களோட கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் சொன்னாங்க, நான் ஒரு நாள் மௌத்தா போனா, அது எங்க இருக்குமென்னு எனக்கு தெரியாது, நான் ஒரு நாள் மௌத்தா போனா
எனக்கிட்ட ரசூலுல்லாஹ்வோட ஒரு ஷர்ட் இருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்டிப்பாக என்ன கஃன் செய்ய முன்னால அந்த ஷர்ட்டை எனக்கு உடுத்து போட்டு தான் எனக்கு கஃன் செய்யணும். நல்லா விளங்கி கொள்ளும். சில பேர் கொஞ்சம் இபாதத்து செஞ்சுட்டா, தஹஜ்ஜுத தொழுதுட்டா, 5 வக்தும் தொழுதுட்டா, 10 உம்ராவை செஞ்சுட்டா அவங்களுக்கு ஒரு நினைப்பு வருது, என்னன்னா நான் சொர்க்கவாதி தானே. பாருங்க, இவர் யாருங்க? அவ்வளவு ஹதீஸ் அறிவிச்ச ஒரு பெரும் சஹாபி, சொர்க்கமே தான். அப்படி இருந்தும் கூட நான் ஒரு ஷர்ட் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட என்ன கஃன் செய்ய முன்னால ஏண்ட உடம்புல படுறது ரசூலுல்லாஹ் ஷர்ட்டா தான் இருக்கணும். ஏன் தெரியுமா? அந்த ஆடை அவ்வளவு பரக்கத்தானது. இன்றைய கூட உலகத்துல இந்த ஷர்ட்டுகள் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. எங்கன்னு கேட்டால் இந்த செச்னியா இருக்குது, செச்னியா ஷெய்ஷான் அரபியில சொல்லுவா. அதுல ஒரு ஜனாதிபதி இருக்கிறார், நல்ல மனுஷன். நான் உண்மையிலே துவாக்கட்ட ஒரு துவாக்கல் ஒன்றுதான் ஒரு நாள் அவரை பார்க்கணும் என்றால் நீங்க அவரை பத்தி தேடி பார்த்தா உண்மையிலே புரிஞ்சு கொள்வீங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட ரொம்ப இரக்கம் உள்ளவர், ரொம்ப இரக்கம் உள்ளவர். கடைசியாக 2 வருடங்களுக்கு முன்னால சவுதி கவர்மெண்ட் கிட்ட அனுமதி வாங்குறார், எனக்கு ரசூலுல்லாஹ் ரவுலாவுக்குள்ள நான் போகணும், ரசூலுல்லாஹ் ரவுலாவுக்குள்ள நான் போகணும். அவருக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. அவரோட ஷைஷானை சார்ந்த, செச்னியாவை சார்ந்த சில பேர்களுக்கும் அனுமதி கொடுக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹுஜ்ரத் உள்ள போகிறார், உள்ள போய் கட்டி பிடிச்சு அழுகுறாரு. சுப்ஹானல்லாஹ். அவர் அவ்வளவு இரக்கம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட. முன்னால் அப்படி மன்னர்கள் இருந்திருக்கிறார். துருக்கியில ஒரு மன்னர் இருந்தார். அந்த மன்னர் மிக முக்கியமான ஒரு மன்னர். அதாவது 2ஆம் அப்துல் ஹமீத் என்று அவருக்கு சொல்லப்படுகிறார். ரொம்ப ரசூலுல்லாஹ்வோட சரியான இரக்கம் அவர். ஒரு நாள் இந்த காவலுக்குள்ள நான் வாரேன். ஒரு நாள் இவரை பார்க்கறதுக்கு பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய சில கவர்னர்கள் வந்ததோட சொன்னாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, 2ஆம் சுல்தான் அப்துல் ஹமீத் கொஞ்சம் வேலையா இருக்கிறாரு. இவங்க வெயிட் பண்ணி பாக்குறாங்க, ரொம்ப நேரம் ஆச்சு, வர்றதே இல்லை. உடனே கேட்டாங்க, என்னங்க வரமாட்டாரா அவரு? இல்ல கொஞ்சம் வேலையா இருக்கிறார். என்ன வேலை வந்தாலும் வெளிநாட்டு தூதுவர், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பதவியில் ஆட்சியில் இருக்கிறவங்க வந்தா ரெஸ்பெக்ட் பண்ணணுமே. இந்த டைம்ல யாரு வந்தாலும் அவர் பேச மாட்டார். அவர் என்னங்க அப்படி வேலையா இருக்கிறாரு? சுப்ஹானல்லாஹ். கூட இருக்கிறவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவுக்குள்ள இந்த உள்பகுதி இருக்குதே, அதை கூட்டுறதற்கென்று கையால செய்யக்கூடிய ஒரு தும்புத்தடி இருக்கும். அதை கையால, அந்த தும்புத்தடியால தான் கூட்டுவாங்க. ஒவ்வொரு தடவை அந்த தும்புத்தடி உடைந்து வீணா போகும்போது இவருதான் அவரது கையால செஞ்சு அனுப்புவார். யாரு? துருக்கியுடைய 2ஆம் சுல்தான் அப்துல் ஹமீத். அப்ப சொன்னாங்க, அந்த தும்புத்தடிய ரசூலுல்லாஹ் ரவுலாவை கூட்டுறதற்காக வேண்டி தயாரிக்கும் தும்புத்தடியை செய்யும் போது யார் வந்தாலும் பேச மாட்டார், யார் வந்தாலும் வெளியில தான் வெயிட் பண்ணணும். எனக்கு உலகத்தில் உள்ள எல்லா மன்னர்கள், எல்லா அரசர்கள், எல்லாரையும் விட பெரியவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் ஈமான் அடையாளம். அப்ப நீங்க விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மகத்துவம் பொருந்திய, சிறப்புகள் பொருந்திய, கண்ணியங்கள் பொருந்திய இது போன்றவைகளை கண்ணியப்படுத்திய, கௌரவப்படுத்திய நிறைய பேர்கள் இருக்கிறார். அப்ப நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மதித்த ஒரு அரசர் இன்றைக்கு ஹயாத்தோடு இருக்கிறேன்னா நான் சொல்றேன், எல்லாரும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க, வெளியூர்கள்ல இதை பார்த்து கொண்டு இருப்பாங்க கட்டாயமாக. ரமஸான் அப்துல் கதீர் அவருடைய பேரு, செச்னியாவுடைய தற்போதைய ஜனாதிபதி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒரு பாத்திரம் நீங்க சும்மா யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க. அவங்க ஊருக்கு ரசூலுல்லாஹ் பாவிச்ச ஒரு பாத்திரம் வந்தது. நான் சொல்றேன், உங்களுக்கு சந்தேகமா இருந்தா பாத்துக்கோங்க. ஒரு பாத்திரம் வந்தது. அந்த பாத்திரத்தை ஏர்போர்ட்டுக்கு போய் பிளைட் வந்து இறங்கினதோட ரசூலுல்லாஹ் குடிச்ச பாத்திரம் அவங்கள்ட்ட தனி ஒரு மியூசியம் ஒன்று இருக்கு செச்னியால. அதுல எல்லாமே வச்சிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் உடுப்பெல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் கஷ்டம் அந்த நாட்டுக்கு போறது. என்ன, நிறைய பேர்கள்ட்ட கேட்டா கொஞ்சம் கஷ்டம் சொல்லுவான். ஆனா கட்டாயம் போக வேண்டிய ஒரு இடம் அது. அந்த பாத்திரத்தை வெல்கம் பண்றதுக்கு அவர் பண்ணின ஏற்பாடு இருக்குது. சுப்ஹானல்லாஹ். முழு ஊர் மக்களும், முழு நாட்டு மக்களும் ரோட்டுக்கு வந்து முன்னால எத்தனை
எத்தனையோ வாகனம், பின்னால எத்தனையோ வாகனம். ரசூலுல்லாஹ் பாவிச்ச ஒரு கோப்பை, வாய்வட்ட கோப்பையை தூக்கிட்டு வாரு. கடைசியா செத்னியாட ஒரு பெரிய பள்ளிவாசலுக்கு அது கொண்டு வரப்படுகிறது. அதை கையில புடிச்சிட்டு அழுவார் ஒரு அழுக. சுபஹானல்லாஹ், கண்ணால பார்க்கலாம். ஏன்னா ரசூலுல்லாஹ்வோட உடம்பு பட்டது என்றா அப்படித்தான் அது மதிக்கப்பட வேண்டும். அதுல பரக்கத் இருக்கிறது என்பதை சஹாபிகள், தாபிஈன்கள், நல்ல மனிதர்கள் இந்த காலத்தில் உள்ளவங்க கூட அதை வழங்கி வச்சிருக்கிறார். அப்ப செஸ்னியாவுல இன்றைக்கும் ரசூலுல்லாஹ் பாவிச்ச சேட், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய விரிப்பு, ரசூலுல்லாஹ்வுடைய போர்வை இன்றைக்கும் அதை பாதுகாத்து வச்சிருக்காங்க. அதுக்கண்டே தனி ஒரு முத்தஹஃப் மியூசியம், அரபில மியூசியத்துக்கு சொல்ல முத்தஹஃப். செஸ்னியாவுடைய முத்தஹஃப் அடிச்சு பாருங்க, இதுல எல்லாமே இருக்குது. பல நாட்டவர்கள் அதை போய் பார்க்கிறாங்க. அவர் ஒரு அப்படி ஒரு ரசூலுல்லாஹ் மீது ரொம்ப இரக்கம் உள்ளவர். சரி, ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சு கொள்றேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட உடுப்பு இருக்குதே, லிபாஸ பத்தி தானே இந்த பேசுற உடுப்பு. ரசூலுல்லாஹ்வோட உடம்பு பட்டா முன்னால நான் பரக்கத் சொன்னோம். மௌத்தா போகும்போது என்ன கஃனாக அதை வைங்கோன்னு அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு கூட சொல்லிக்கிறார். பாத்திமா பின்த் அஸத் ரசூலுல்லாஹ்வோட தாயுடைய தாய்க்கு அதை ரசூலுல்லாஹ் தான் உடுப்பாட்டி விட்டா. ரசூலுல்லாஹ் தான் கொடுத்தாங்க உடுக்க சொல்லி. அப்படி ஒரு பரக்கத். அது மட்டுமல்லாது பாருங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்களுக்கு கிஸ்ராவுல இருந்து கிஸ்ரா ஒரு ஒரு உடுப்பு ரசூலுல்லாஹ்க்கு கிடைக்குது. அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மகள் அஸ்மா நாயகி அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இடத்துல ஒரு சேட்டு இருந்தது, ஒரு கமீஸ் இருந்தது. பாருங்க, எங்க ஒரு தெரியுமா? சஹீஹ் முஸ்லிம்ல வரும். சஹீஹ் முஸ்லிம்ல சொல்றாங்க, அந்த சேட்டை நான் வச்சு கொண்டிருந்தேன். யாராவது ஒரு நோயாளி வந்தா ஒரு பாத்திரத்துல தண்ணிய நான் நிரப்பேன். நோயாளி வந்திருக்கிறாங்களாண்டா அந்த ட்ரெஸ்ஸ அதுல நல்லா கலக்குவேன். கலக்கி நல்லா புளிஞ்சுட்டு இதை குடிச்சிட்டு உடம்பெல்லாம் ஊத்திக்கோங்க, சரியாயிரும்னு நான் சொல்லுவேன். நோய் குணமாகி விடும். சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஷமாயிலு திர்மிதி சும்மா ஏதோ எழுதி வச்சிருக்கிறாங்க, நீ யோசிக்க கூடாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உடுப்பு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன்னா ரசூலுல்லாஹ்வோட உடம்பு எப்ப பட்டதோ அது பரக்கத்துக்குரியதுதான். இமாம்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. மக்கா சிறந்ததா மதீனா சிறந்ததான்னு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. மக்கா சிறந்ததா மதீனா சிறந்ததான்னு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. சிலவங்க சொல்லுவாங்க மக்கான்னு, சிலவங்க சொல்லுவாங்க மதீனா. ஊரை ரெண்டு ஊரு, அந்த சித்தியா இந்த சித்தியா, எது ரொம்ப நல்ல இடம், சிறப்பான இடம், இமாம்கள் கருத்து வித்தியாசப்படுவாங்க. அந்த இடம் சிலவங்க சொல்லுவாங்க மக்கான்னு, சிலவங்க சொல்லுவாங்க மதீனான்னு, அப்படி இப்படி கருத்து வேறு. ஆனால் இமாம்களுக்கு மத்தியில ஒரு விஷயத்துல கருத்து வேறுபாடே இல்லை. அது என்ன தெரியுமா? இமாம்கள் சொல்றாங்க, கண்டிப்பாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பு இப்ப பட்டு கொண்டு இருக்கிற இடம் இருக்குதே, முழு மதீனத்தும் இல்ல, அந்த படுகிற இடம் இருக்குதே, அந்த இடத்துக்கு சிறப்பான இடம் உலகத்தில் எங்கும் இல்லை. இதுல இமாம்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடே இல்லை. ஒத்தர் சரி இல்லங்க அந்த இடத்தை விட சிறப்பான ஒரு இடம் இருக்குதுன்னு யாருமே சொல்லல. கருத்து வேறுபாடுக்கு கூட வரல. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உடம்பு பட்டு கொண்டிருக்கிற இடம் இருக்குதே, அது சந்தேகமே இல்லாமல் உலகத்தில் சிறப்பான இடம், சிறப்பு பொருந்திய ரசூலுல்லாஹ்வை சுமந்த இடம். எனவே அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அந்த புனிதமான இடத்துக்கு போற பாக்கியத்தையும், அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பையும் பாசத்தையும் அதிகமாக நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்த